சீனா நாட்டில் மரத்தடியில் முடி வெட்டும் அனுபவம். என் மகனுக்கு அங்கே உள்ள லோக்கல் ஸ்டைலில் ஹேர் கட் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமான அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சீனா பட்டாசுமே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க, போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்துட்டு போகலாம். பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உயரமாக தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கு எல்லாமே 30-25 போல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது பட்டாசு விற்றுட்ருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து சீன புத்தாண்டு வருது, அதனால் இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பட்டாசுலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் என் பையனும் பார்த்துட்டு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். கவர் வாங்க, என்னென்ன பட்டாசு வச்சுருக்காங்கன்றது சங்கு சக்கரம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் விடுறது, இது மாதிரி நிறையா பட்டாசு எல்லாமே வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ நாங்களும் வாங்கிட்டோம். வாங்க போகலாம். KFC இருக்குது, அப்படியே ஒரு மால் இருக்குதுங்க பக்கத்தில். 2-3 மால் இருக்குது இங்கேயே, நாங்கள் இருக்கிற பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது காமிக்கிறேன், வீடியோவில் ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே பைக், எலக்ட்ரிக் பைக் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு சார்ஜ் வந்து இப்படி தாங்க போடணும். அங்கேயே வந்து QR கோடு கொடுத்துருப்பாங்க, நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் போட்டிருக்காங்க 10வது நம்பரில் வந்து இப்போ இவங்க சார்ஜ் போட்டிருக்காங்க. அது வந்து அதில் காமிச்சிட்ருக்கோம், சார்ஜ் ஏறிட்டு இருக்குதுன்னு காமிக்கும். எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ நேரம், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறினோன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ போகலாம் வாங்க. இந்த ரோட்டு ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி நிப்பாட்டக்கூடாதுங்க. போலீஸ் வந்தாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. இப்போ ஒரு வண்டியை காமிக்கிறேன் பாருங்கள். போலீஸ் வந்து இப்போ அந்த காருக்கு வந்து ஃபைன் போட்டுட்ருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அந்த கார் நம்பரை நோட் பண்ணிக்குவாங்க. நோட் பண்ணிவிட்டு நம்பரு இதெல்லாம் போட்டுட்டு எவ்வளோ பே பண்ணணுன்றதுமே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு 2 டைம் கூட வார்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3வது டைம் அதே போல் வண்டி இப்படி தான் பார்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சடுக்கு வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கங்க. இப்போ போகலாம். இந்த பார்க்குக்கு பக்கத்தில் தாங்க மரத்தடியில் முடி வெட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வயசான தாத்தா பாட்டி அவங்க வந்து முடி வெட்டி விடுறாங்க மற்றவங்களுக்குமே. அந்த கடையில் வந்து குழந்தைங்க, அப்புறம் பெரியவங்க, மீடியம் ஏஜ் இருக்கவங்க எல்லாருமே போய் அவங்க பக்கத்தில் வெட்டிக்கிறாங்க. பரவாயில்லைங்க. ஏன்னா இது வந்து நான் 3 வருஷமாக இங்கே தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் சீனாவில். என் பையனுக்கு இங்கே வந்து அப்பப்போ முடி வெட்டுவோம். 10 RMB தான் வாங்குகிறாங்க. இதே நம்மளுடைய இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்து 110 ரூபா 120 ரூபா தான் வருது. ஆனால் இதே நம்ம ஹேர் கடையில் போயிட்டு மால் மற்ற பக்கம்லாம் போய் பார்லரில் போய் முடி வெட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 50 RMB கேட்குறாங்க. நம்ம ரேட்டுக்கு 600-800 ரூபாய்க்கு மேலே வருதுங்க. இப்போது ஒருத்தருக்கு வெட்டிகிட்ருக்காரு இந்த தாத்தா. இவர் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெட்டுறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் வந்தப்போ ஒரு பாட்டி வெட்டி விடுவாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா முன்னாடி நல்லா வந்து வலிச்சு எடுத்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு கோடு மாதிரி இவங்க ஸ்டைலில் வந்து ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் இந்த தாத்தா கொஞ்சம் நல்லா மீடியமாக வெட்டுறாரு. நம்ம வந்து முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வைக்கிறது கிடையாது, கரெக்டாக வந்து வெட்டுறாரு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் வெட்டுங்கன்னோட வெட்ட மாட்டேங்கிறாரு. இல்லை இது போதும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், முடி வெட்டுறதுக்கு என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு எல்லாம் உதறிட்டு செட் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் என் பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, சைனீஸில் பேசி கேட்டுகிட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் அடிக்கடி நாங்கள் இங்கே வரோம், நீங்கள் எப்போ ஊருக்கு போவீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார். இப்போ சீன புத்தாண்டு ஏற வந்துருச்சுங்களா, எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுவாங்க. 15 நாளைக்கு கொண்டாடுவாங்க புத்தாண்டு பார்த்திங்கன்னா. அதனுடைய வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் தொடர்ந்து. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கு, அங்கேயுமே குழந்தைகள்லாம் வந்து பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு இந்த பக்கத்துலேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மரத்தடியில் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொருத்தராக வந்து முடி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? வெட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். எங்களுக்கு இது கொஞ்சம் வந்த புதுசில் வித்தியாசமாக இருந்துச்சுங்க. இது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. மரத்தடியில் வெட்டுறாங்க, பரவாயில்லைங்களா? இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் இருந்தாலும் மரத்தடியில் வெட்டுறாங்க. அவங்களுக்கும் பாருங்களேன் ஒரு வேலை மாதிரி, ஒரு வயசானவங்கன்னு இல்லாமல் அவங்களும் அவங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இது இந்த அனுபவம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்க்கலாம் என் பையனுக்கு முடி வெட்டி முடித்ததுக்கப்புறம் எப்படி வெட்டி விட்டுருக்காரு அப்படின்றதுமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்னாலாக இருக்கக்கூடிய அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஹைப் கொடுங்க. முடி வெட்டிட்டோங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், இந்த பாட்டி வந்து இவங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி விட்றாங்க. இப்போ அவ்வளோதாங்க வெட்டி விட்ருக்காரு. முன்னாடி ஃபஸ்ட்டு நிறைய முடி இருந்துச்சு. இப்போ சைடு ஓரத்தில் மட்டும் வெட்டி விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எங்கிட்ட. அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.